ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் பன்னீர் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நாம் இப்போ ஒரு கடாயை காய வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச உடனே அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே லைட்டாக நம்ம வறுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நல்ல வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக வதக்கணும். இப்போது நம்ம அது கூட ஏற்கனவே நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டை, சோம்பு, ஏலக்காய் அதை இப்போது இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பொன்னிறத்துக்கு வர்ற மாதிரி நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போது 2 தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அந்த தக்காளியை நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மையாக பேஸ்டாக்கி அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா வதக்கும் போதே 1 ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிடலாம். தயிர் நல்லா புளிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரம் மசால் பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். அப்படியே நீங்கள் 2 நிமிஷம் மூடி வச்சீங்க அப்படின்னா இது நல்லா வெந்துடும். இப்போது இது கூட நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கிடலாம். பன்னீரை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சு அப்புறமா ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போது நமக்கு நல்ல டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதை நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி இலையெல்லாம் ஆட் பண்ணி விட்ருங்க.